கர்வம் கொண்ட ரோஜா. அது ஒரு அழகான தோட்டம். அந்த தோட்டத்தில் பல வண்ணங்களில் மலர்களும் பட்டாம்பூச்சிகளும் இருந்தது. அதில் ஒரு சிவப்பு ரோஜா மட்டும் ரொம்பவும் அழகாக இருந்தது. அது தன்னோட அழகை பற்றி எப்பவும் பெருமை கொண்டிருக்கும். இந்த தோட்டத்தில் என்னை போல அழகான மலர் யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு அது கர்வமாக சொன்னிச்சு. அதே தோட்டத்தில் ஒரு சிறிய கற்றாழையும் இருந்தது. அதை பார்த்த ரோஜா சிரிச்சுக்கிட்டே, கற்றாழை செடிக்கிட்ட உன்கிட்ட முட்கள் மட்டும்தான் இருக்குது, நீ எவ்வளவு அருவருப்பாக இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கற்றாழை செடியை கேலி செஞ்சிட்டு இருந்தது. அருகில் இருந்த மற்ற மலர்கள் ரோஜா சொன்னதை கேட்டு ரொம்பவும் கவலைப்பட்டு, ரோஜாவே அப்படி பேசாத, ஒவ்வொரு செடியும் தனித்தன்மை கொண்டதுன்னு சொன்னிச்சு. ஆனால் ரோஜா யாருடைய வார்த்தையும் கேட்கல. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வெயில் காலம் ஆரம்பிச்சது. கடும் வெயிலால் தோட்டம் முழுவதும் வறண்டு போக தொடங்கிருச்சு. மலர்கள் மெதுவாக வாடி போச்சு. அழகான ரோஜாவும் தாகத்தால் ரொம்பவும் சோர்ந்து போச்சு. அப்போ ஒரு சிறிய சிட்டுக்குருவி ஒன்று பறந்து கற்றாழை மீது அமர்ந்து அதனுடைய அழகுலால் கற்றாழையிலேருந்து தண்ணீர் குடிச்சுது. அதை பார்த்த ரோஜா ஆச்சரியத்தோடு கேட்டுச்சு, கற்றாழையே, உனக்குள்ளே தண்ணி இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டுச்சு. கற்றாழை மெதுவாக சிரிச்சுக்கிட்டு சொன்னிச்சு, ஆமாம் நண்பா, நான் பாலைவனத்திலும் வாழ முடியும், வேணும்னா உனக்கும் உதவி செய்கிறேன் அப்படின்னு சொன்னிச்சு. அந்த வார்த்தைகளை கேட்ட ரோஜா அதனுடைய தவறை உணர்ந்து, என்னை மன்னித்து விடு நண்பா, நான் உன்னை தவறாக நினைத்தேன்னு சொல்லிட்டு கற்றாழைக்கிட்ட மன்னிப்பு கேட்டுச்சு. கற்றாழையும் அன்போடு பதிலளித்தது, பரவாயில்ல, வெளிப்புற அழகை வச்சு யாரையும் மதிக்கக்கூடாது ரோஜா அப்படின்னு சொன்னிச்சு. அதுக்கப்புறம் ரோஜா அனைவரிடமும் அன்பாக நடந்துக்குச்சு. கதையின் நெறி: அழகு மட்டும் முக்கியமல்ல, நல்ல மனமும் உதவும் குணமும் தான் உண்மையான அழகு.